வணக்கங்கனது தஞ்சாவூர் மண்ணு செம்ம சூப்பரான ஒரு வெஜிடேரியன் மீல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, சாம்பார், ரசம், ஒரு கூட்டு, சாதம், ஊறுகாய், அப்பளம். ஆமாம், இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சாம்பார் தான் வைக்க போகிறோம். அது கடுகு உளுந்து போட்டு அதில் கொஞ்சோண்டு சீரகம், சோம்பு போட்டு, அப்புறம் வீட்டில் பின்னாடி காய்ச்சிட்டு இருந்த கருவேப்பிலையை ஒரியனுக்கு பிச்சு அதில் கரெக்டாக எண்ணி ஒரு 13 வெங்காயத்தை போட்டு, அதுக்கப்புறம் ஒரு 1.5 தக்காளியை போட்டு வதக்கணும். வதக்கி பச்சை மிளகாய் மட்டும் ஒரு 5 பச்சை மிளகாங்க. இந்த சாம்பாருக்கு பேர் வந்து ஆந்திரா தண்ணி சாம்பார். தண்ணி தோற்று போயிருங்க அந்த மாதிரி இருக்கும். ஆனால் டேஸ்ட்டில் மிரட்டி விட்ருவோம். அப்படி எண்ணெய் இதுக்கு மேலே எதுவும் ஊற்ற வேணாம். நம்ம யூஸ் பண்ணது சுத்தமான நல்லெண்ணெய். ஆமாம், சுத்தமான நல்லெண்ணெய். அப்படியே உப்பை போட்டு வதக்கி எடுத்துகிட்டு, நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் காய்கறி வாங்கிட்டு வந்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா, பழசு, பட்டை, கெட்டை, வெந்தது, வேகாது, எல்லா காய்கறியும் அதில் போடலாங்க. இதான் போடணும் அதான் போடணுங்கிறது கிடையாது. பீன்ஸ் இருந்தால் பீன்ஸ் போடலாம், கத்திரிக்காய் போடலாம், முருங்கைக்காய் போடலாம், மாங்காய் போடலாம், தேங்காய் கூட நீங்கள் கீரி போடலாம். இந்த ஆந்திரா தண்ணி குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸப்ட்டு நீங்கள் இதை மட்டும் போட்டுறாதீங்க, பரங்கிக்காய் மட்டும் போட்டுறாதீங்க. டேஸ்ட்டு இனிப்பு மாறி போயிடும். இது கொஞ்சம் காரசாரமாக நாக்குக்கு ருசியாக அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க. அப்படியே இந்த காய்கறிலாம் மேலே போட்டுட்டு, பருப்பு ஏற்கனவே குக்கரில் வேக வச்சுருப்பாங்க. அந்த குக்கரில் அதுக்கப்புறம் எடுத்து கொடுத்துருவாங்க. செரிமானத்துக்கு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் தூவிட்டாங்க. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். அப்படியே கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் எவ்வளோக்கு சாம்பார் நீங்கள் சாப்பிட்ற உணவுகளில் நீங்கள் மஞ்சள் தூள் எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லதுங்க. மஞ்சள் தூள் வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக். நம்ம வாசல் தெளிக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே நம்ம மஞ்சள் தூள் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி கொஞ்ச நேரம், வெறும் தண்ணி தான், வேறு எதுவுமே கிடையாது. தண்ணியை ஊற்றி கொஞ்சம் லைட்டாக கொதிக்க விட்டுட்டு, புளி கரைசல் இருக்குது பார்த்தீங்களா, புளி வயிற்றில் நம்மளுக்கு கேன்சர் வராது காரணமே நம்ம இந்த புளியோட சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது தான். அதில் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், சாம்பார் தூள் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி அப்படியே இந்த வெந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, வெறும் தண்ணியில் மஞ்சள் தூள், கடுகு, சோம்பு, சீரகம் போட்ட அந்த வெறும் தண்ணியில் வெந்துட்டுருக்கு பாருங்கள், அதில் எடுத்து லபக்குன்னு எடுத்து ஊற்றிட வேண்டியதான். ஆமாம், எடுத்து ஊற்றுனா உங்களுக்கு சூப்பரான ஆந்திரா சாம்பார். எப்படா நீ பருப்பை போட்டிங்கன்னு நினைப்பீங்க. பருப்பு இடையிலே போட்டாங்க, அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன் பொண்டாட்டி. அதான் உண்மை. என்னடி சொல்கிற, நீ என்ன சொல்கிற? பருப்பு வேக வைக்கிறோம்னுங்க, லைட்டாக நம்ம துவர பருப்பு போடணும், அதோட லைட்டாக கொஞ்சோண்டு பாசி பருப்பு போட்டு சேர்த்து வேக வச்சிடணும். கொஞ்சோண்டு ஒரு 1/2 டம்ளர் வேக வச்சா போதும். நல்ல சாம்பார் கொதித்து மனம் ஊறுற மிரட்டுற அளவுக்கு வந்துருச்சு. இங்கே பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதாங்க தண்ணி, ஆந்திரா தண்ணி குழம்புமாங்க, இல்லாட்டி தண்ணி சாம்பார்மாங்க. செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் பச்சை மிளகா அதிகமாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரசம், இடித்து வச்ச ரசம். ஆமாம், இடித்து வச்ச ரசம், புளி கரைசலை அழகாக எடுத்துகிட்டு அதில் கொஞ்சோண்டு பச்சை மிளகா, லைட்டாக இஞ்சி போட்டு என்னைக்காச்சும் ரசம் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? லைட்டாக இஞ்சி, அதுலேயே வந்து கருவேப்பிலையை பச்சையாக நீங்கள் போட்டுருங்க. பச்சையாக போட்டு ரசத்தில் லைட்டாக கொஞ்சோண்டு பருப்பு தண்ணி எடுத்து வச்சிங்கன்னா, லைட்டாக பருப்பு தண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு அரை தக்காளி இருந்து புழிஞ்சு விட்டிங்கன்னா போதும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரசத்தை ரொம்ப நேரம் நீங்கள் கொதிக்க வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் கொதிக்க வச்சா 2வது தடவை சாப்பிடும்போது அது ஒரு மாதிரியான இது வந்துடும். செம்ம சூப்பரான ஒரு இது. அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணணும், அதில் போட்டிருக்க மிளகு, சீரகம், பூண்டு தோல் நீக்கி போட்டாலும் சரி, தோலோடு போட்டாலும் சரி, அவ்வளோ அல்டிமேட் டேஸ்ட்டாக இருப்பா. அப்படியே லைட்டாக எண்ணெய் ஊற்றணும். எண்ணெயை ஊற்றிட்டு அதில் தேவையான அளவு நம்ம கடுகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டுக்கிட்டாமல் வெறும் கடுகு இல்லாட்டி சீரகம் இருந்தால் போட்டுட்டு நீங்கள் கரைச்சி வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா, எல்லாமே சேர்த்தாலும் பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் தவறாமல் சேர்த்துடணுங்க. கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்க்குறது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுட்டு அதில் கொஞ்சமாக கடுகு, ஒரு 2-3 உளுந்து, ஆமாம், ஒரே ஒரு பட்டை மிளகா, லாஸ்ட்டில் நீங்கள் இந்த பச்சை மிளகா போட்டால் போதும். ரொம்ப சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எப்போ யூஸ் பண்ணாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் ஒரு சோலோ கிரியேட்டர் தான். நான் தான் எடிட் பண்ணணும், வீடியோ எடுக்கணும். அது எந்த தப்பு நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே நான் ஒரு ஆள் தான் பொறுப்பு. ரசமும் கொதிச்சிருச்சு, மேலே மல்லித்தலை போட்டு கீழே இறக்கி வச்சிட வேண்டியதான். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டு சவுச்சவ், ஆந்திரா சவுச்சவ் கூட்டு.
இன்னைக்கு எல்லாமே ஆந்திரா ஸ்பெஷல் தான். என் பொண்டாட்டி டபக்குன்னு இறங்கிட்டாயா, என்ன பண்ண ஏது பண்ணதில்ல, ஆந்திரா வீடியோ நீங்கள் எடுத்தே ஆணுமாமா அப்படின்னு சொல்லிட்டு டபக்குன்னு ஆந்திரா இறங்கிட்டா. நம்ம சவு பாசிப்பருப்பு இதெல்லாம் போட்டு வேக வச்சுட்டோம். ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை 4 இல்லைங்க 8 நறுக்கி லைட்டாக வதக்கிட்டு அதில் ஒரு 2 பச்சை மிளகா, என் பையனுக்கு சவு ரொம்ப பிடிக்கும், அதனால் அதிகமாக காரம் சேர்க்காமல் 2 பச்சை மிளகாய் சேர்த்து அப்படியே கிண்ட ஆரம்பித்தா நல்ல வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கணும்னு நம்ம வேக வச்சு எடுத்து இந்த சவு பாசிப்பருப்பு கூட்டை அப்படியே சேர்த்து லைட்டாக ஒரு கிண்டி ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா நம்மளுக்கு சவு ஆந்திரா கூட்டு ரெடி ஆயிரும். இது ஆந்திரா ஸ்பெஷல் தாங்க. இன்றைக்கி வச்சிருந்த ரசமும் சரி சாம்பாரும் சரி எல்லாமே ஆந்திரா ஸ்பெஷல் தான். செம்ம சூப்பராக இருக்கும். ஆந்திரா தண்ணி குழம்பு நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீட்டில் எல்லோரும் எப்படி தெரியுமா சாப்பிடுவாங்க, அப்படியே அந்த கூட்டு நல்லா கொதிக்கும் போது நீங்கள் ஒரு காமூடி தேங்காய் இருக்குல்ல, காமூடி தேங்காய் அதில் லைட்டாக ஒரு 2-3 பச்சை மிளகாய் போட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் போட்டு அந்த கூட்டில் அப்படியே நல்லா வதக்கி எடுத்துட்டு அப்படியே இந்த சைடு ஒரு குக்கரில் அப்படியே சாப்பாடு வச்சிங்கன்னா அது விசில் வர இது வெந்து முடிக்க அப்படியே கமன்னு அப்பளத்தை பொரிச்சு எடுக்க செம்ம சூப்பராக இருக்கும். ஆந்திரா ஸ்பெஷல் தண்ணி குழம்பு, ரசம், கூட்டு, சாதம், அப்பளம், வடகம் செம்ம மாசாக இருக்கும். நீங்களும் வெஜிடேரியன் டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்துக்கு நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது. நம்ம வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஐ ஆம் ஏ சோலோ கிரியேட்டர். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப 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 தேவை. நான் எப்படி டெய்லி வீடியோ போடணும், ஒரு வீடியோவுக்கு ஒரு 100 சப்ஸ்கிரைபர் கிடச்சா கூட ஓகே. நம்மளும் ஒரு காலத்தில் பெரிய ஆளாக வருவோம். நம்ம வீடியோ பிடிச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம். எல்லாரும் மறக்காம பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.